வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நம்ம கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத் அந்த போயிங் 787 AI-17 நம்பர் உள்ள அந்த விமானம் ஒரு பயங்கர விபத்துக்குள்ளாகி இன்றைக்கு வரை அதில் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 270 பேர் மொத்தமாக அவர்கள் மரணம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விபத்தை பற்றி நாம் ஒரு காணொலி போட்டிருந்தோம். அந்த காணொலியினுடைய அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை மதிய நிலவரப்படி ஏர் இந்தியாவோட வெப்சைட்ல 7 விமானங்கள், இன்டர்நேஷனல் விமானங்கள், பன்னாட்டுக்கு பெரிய, அதாவது வெளிநாடுகளுக்கு போக வேண்டிய பன்னாட்டு விமானங்கள், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் 7 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 7 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதுல 6 விமானங்கள் 787 போயிங் ட்ரீம் லைனர், அந்த ஏற்கனவே அந்த அகமதாபாத்ல விபத்திற்குள்ளான அதே ரக விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. இதுக்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டாலும் 2 விமானங்களுடைய ரத்துக்கு காரணம் தொழில்நுட்ப கோளாறு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இந்த விமான விபத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஏர் இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களோட எல்லா ட்ரீம் லைனர் விமானங்களையும் ரொம்ப ஒரு கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தி தான் அவங்க என்ன பண்றாங்க, அதை பறக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. அதன் சம்பந்தமா இன்றைக்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் DGCA என்று சொல்லக்கூடிய இந்த விமான போக்குவரத்தை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பு இன்றைக்கு ஒரு அவசரமான ஒரு மீட்டிங்க்கு அவங்க கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங்கோட அஜெண்டா என்னன்னா, இப்போ இன்னைக்கு இப்போ 7 விமானங்கள் ரத்தா இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த ரத்தான விமானங்கள் AI-915 டெல்லி துபாய் அந்த விமானம் ரத்தா இருக்கு. அப்புறம் டெல்லி வியன்னா போக வேண்டிய அந்த விமானமும் ரத்தா இருக்கிறது. அதுக்கடுத்து டெல்லி பாரிஸ் போக வேண்டிய விமானம் ரத்தா இருக்கிறது. இந்த ஏற்கனவே விமான விபத்திற்குள்ளான 171 அப்படிங்கிற அந்த நம்பரை அவங்க நாங்க இனிமேல் பயன்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலா அகமதாபாத் லண்டன் போகக்கூடிய அந்த விமானத்திற்கு 159 அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த விமானமும் இன்றைக்கு மதியம் புறப்பட வேண்டியது, அதுவும் ரத்தா இருக்குது. அதுக்கடுத்தது லண்டன் அமிர்தசரஸ் அது போக வேண்டிய அந்த விமானமும் ரத்தா இருக்கிறது. அப்புறம் பெங்களூர் டு லண்டன் அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அப்புறம் மும்பை சான் பிரான்சிஸ்கோ போக வேண்டிய அந்த விமானமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏர் இந்தியாவோட அந்த வெப்சைட்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல 2 விமானங்கள் தொழில்நுட்ப கோளாறு, என்ஜின் கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலையில AI-180 அப்படிங்கிற ஒரு விமானம், அந்த போயிங் 777 அந்த விமானம் அதிகாலை 12:45 மணிக்கு கொல்கட்டால தரையிறங்கி இருக்குது. தரையிறங்கிட்டு மும்பைக்கு 2 மணிக்கு புறப்படணும். ஆனா அந்த புறப்பட வேண்டிய விமானத்துல லெப்ட் என்ஜின்ல ஏதோ ஒரு கோளாறுன்னு சொல்லிட்டு அவங்க தாமதமா 5 மணிக்கு புறப்படும் சொன்னாங்க. ஆனா அது புறப்படல. அதுல இருக்கிற விமான பயணிகள் எல்லாம் அவங்க இறக்கி ஏதோ ஒரு ஹோட்டல்ல தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க. சோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட். இந்த விமான விபத்தை பத்தி பலவிதமான வலைதளங்கள்ல பலவிதமான ஹேஷியங்கள், அதாவது இந்த விபத்து எப்படி நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் அவரவர்கள் சொல்றத ஒரு இதை போட்டுட்டு இருக்கிறாங்க. இதுல இப்ப ரீசெண்டா அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி, பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய, ஆக்சுவலி அது பிளாக் பாக்ஸ் கிடையாது, அது நல்ல ஃப்ளோரசன்ட் ஆரஞ்சு நிறத்துல இருக்கும். அந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய அந்த பிளாக் பாக்ஸ்ல கடந்த 25 மணி நேரம் அந்த காக்பிட்ல, அந்த விமானத்துல என்னென்ன விஷயங்கள் நடந்ததோ அவ்வளவும் அதில் பதிவாயிருக்கும். அந்த அந்த பிளாக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடியது அந்த டிஜே மெடிக்கல் காலேஜோட அந்த மொட்டை மாடியிலிருந்து அது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இது இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்க அப்படின்னா அதுல 2 விதமான ரெக்கார்டர் இருக்கும். ஒன்னு காக்பிட் வாய்ஸ் ரெக்கார்டர். அதாவது இப்ப விமானியினுடைய அந்த அறைக்குள்ள அந்த விமானி கையில் இருந்து ஒரு பேனா தவறி கீழே விழுந்தாலும் அந்த சத்தம் அதில் பதிவாகும். அப்புறம் விமானியும் ஃபர்ஸ்ட் ஆபீசரும் என்னென்ன பேசிட்டாங்க அப்படிங்கிறது கம்ப்ளீட் அதுல பதிவாகும். அது போக அந்த விமானத்துடைய சத்தம் அது எல்லாமே பதிவாகும். அது போக ஒரு ஜெனரல் வாய்ஸ், அதாவது விமான பணிப்பெண் பேசுறது, இந்த மாதிரி எல்லா கம்ப்ளீட் வாய்ஸ் அதுல அந்த ரெக்கார்ட்ல பதிவாகும். இன்னொன்று கம்ப்ளீட் என்ஜினுடைய செயல்பாடுகள், அந்த டேட்டா பதிவாகும். அது எப்படின்னா, அதாவது அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு சிறு பாகங்களும் எப்படி செயல்பட்டுச்சு, அதுல என்னென்ன இது வந்துச்சு, அதுல ஃபியூயல் கரெக்டா போச்சா, என்ஜின் கரெக்டா செயல்பட்டுச்சா, என்ன மாதிரி கமாண்ட் கம்ப்யூட்டர் போச்சு, அந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளீட் அதுல அந்த இதுல பதிவாகும். அதை ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கம்ப்ளீட்டா இப்போ இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிபிஷியல் ஜெனரேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் கொண்ட பல இது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இன்னைக்கு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை கம்ப்ளீட்டா போட்டு பார்த்து அதை அனாலிசிஸ் பண்ணி
பண்ணி எக்ஸாக்டா என்ன ரீசன்னால அது இது பண்ணிச்சுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிடுவாங்க. அது வரைக்கும் இந்த சமூக வலைதளங்களில் வரக்கூடிய பல அனுமானங்களையும் நாம வந்து தேவையில்லாமல் யார் மேலேயும் அந்த குறை சொல்றது, யாரையாவது குற்றம் சாட்டி சொல்றது மாதிரி அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பொதுவா இன்னைக்கு வந்து 3 விதமான கோட்பாடுகள் வந்து வைக்கப்பட்டிருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது வந்து இந்த விமானத்துல வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அந்த விமானம் வந்து மேல எழும்பும் பொழுது அந்த சக்கரங்கள் வந்து அது மேல எழும்பும் அந்த சக்கரங்கள் ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். அப்போ வந்து அந்த லேண்டிங் கீர் அப்படிங்கிறது வந்து அந்த விமானி லெப்ட்ல, பைலட் வந்து லெப்ட்ல உட்கார்ந்துருப்பாரு, அவரோட கோ பைலட் என்று சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் ஆபீசர் எங்க உட்கார்ந்துருப்பாருன்னா ரைட் சைடுல உட்கார்ந்துருப்பாரு. அப்போ இவர் வந்து பைலட் என்ன சொல்லுவாரு, அந்த விமானம் மேல ஏற அவர் என்ன சொல்லுவாரு, லேண்டிங் கீர் அப் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது லேண்டிங் கீரை மேல ஏத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. இதுல என்ன அப்படின்னா, இந்த லேண்டிங் கீருக்கு பக்கத்துல தான் விமானத்தை வந்து மேல செலுத்தக்கூடிய அந்த உந்து விசையை தரக்கூடிய பிளாப் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. அதை வந்து நம்ம இந்த படத்துல நம்ம போட்டிருக்கோம், அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த பிளாப் வந்து இப்படி மேல் பக்கத்துல மேல பார்த்த மாதிரி இருந்ததுன்னா, இந்த மேல பார்த்த மாதிரி இருக்கும்போது அந்த டர்பைன்ல இருந்து வர்ற காத்து இந்த இது மேல அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா, அதாவது வந்து இப்படி அடிக்கும் போது என்ன ஆகும்னா வால் பகுதி இப்படி பின்னால சாயும். அப்ப வால் பகுதி பின்னால சாயும் போது ஆட்டோமேட்டிக்கா விமானம் மேல எழும்பும். அதே மாதிரி அது கீழே இருந்தது அப்படின்னா, இப்படி கீழே இருந்ததுன்னா அதுல காத்து படும் போது வால் பகுதி மேல எழும்பும். அப்ப விமானத்துடைய மூக்கு கீழே இறங்கி விமானம் வந்து தரையிறங்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். அப்ப இதுல வந்து ஒரு ஃபர்ஸ்ட் தியரி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஒருவேளை வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர்ங்கிறவர் வந்து அந்த லேண்டிங் கியரை இது பண்றதுக்கு பதிலா பிளாப்பை வந்து ரிட்ரீட் பண்ணிட்டாரோ அப்படின்னா, பிளாப் ரிட்ரீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும், பிளாப் வந்து அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ரெக்கையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சமநிலைக்கு வந்துடும். அப்ப சமநிலைக்கு வந்ததுன்னா அது வந்து மேல ஏறதுக்கு பதிலா அது வந்து ஸ்லாக் ஆகும், அதனுடைய இது வந்து ஃபோர்ஸ் குறைஞ்சு கீழே விழுகிறதுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்தபடி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பறவை ஹிட், பேர்ட்ஸ் ஹிட், அதாவது வந்து பறவை வந்து வேகமா வந்து 2 பக்கமும் அடிச்சது அப்படின்னா அந்த டர்பைன் பறவை போய் என்ன ஆகும்னா சுத்தி அந்த டர்பைனை பூரா அடைச்சு உடனடியா அந்த என்ஜின் வந்து பழுதாயிரும். ஆனா வந்து அந்த மாதிரி வந்து 2 என்ஜினும் பழுதான ஒரு சம்பவம் இதற்கு முன்னாடி ஒரே ஒரு முறை நடைபெற்றிருக்கிறது. அது வந்து கேப்டன் சல்லி அப்படிங்கிறவர் வந்து அதை நம்ம அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்ம இதுல கீழே கொடுக்குறோம், அதை நீங்க பார்க்க விரும்புறவங்க அதை பாருங்க. அது வந்து ஒரு படமாக கூட ஆக்கப்பட்டிருக்கு, ஒரு டாக்குமெண்ட்ரி பிலிமா கூட ஆக்கப்பட்டிருக்குது. அவர் என்ன பண்றாரு, இந்த சம்பவம் பறவைகள் வந்து இது பண்றது வந்து பறவைகள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லக்கூடிய மிகப்பெரிய பறவைகள், அது அந்த பறவைகள் அடிச்சு 2 என்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிருது. அதோட ஒரு காணொலியோட ஒரு சின்ன பகுதியை இந்த இடத்துல நம்ம போடுறோம், அதை நீங்க பாருங்க. அதுல வந்து ஏறக்கூடிய அந்த ஆல்டிடியூட் வந்து 4000-5000 அடியில உயரத்துல நடந்தனால அந்த ஆல்டிடியூட் 2 என்ஜின் ஃபெயிலியர் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா இறங்குது. அப்போ அந்த கேப்டன் சல்லிங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அது ரொம்ப சமயோசிதமா ஒரு ஆறு, அந்த ஆற்றின் மேல வந்து அவர் அதை லேண்ட் பண்ணி அவங்க எல்லாருமே அந்த பயணிகள் அனைவருமே காப்பாற்றப்பட்டார்கள் அப்படின்னு. அதற்கு அடுத்தபடியா இந்த நிகழ்வுல அப்படி வந்து பேர்ட்ஸ் ஹிட், அதாவது பறவைகள் வந்து அடிச்சு அந்த விமானத்தோட என்ஜின்குள்ள போய் அதனால 2 என்ஜினும் ஃபெயில் ஆச்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதற்கு அடுத்தபடியா வந்து பிளாப் நம்ம ஏற்கனவே சொன்னது, அது ஏதாவது வந்து சரியான முறையில் ஆபரேட் பண்ணாதனால ஆச்சா அப்படிங்கிறது அது 2வது தியரி. இந்த 3வது தியரி அப்படி என்ன அப்படின்னா, 2 என்ஜினும் ஃபெயில் ஆனா இந்த 3 விஷயங்கள் தொடர்ச்சியா ஏதாவது ஒன்றோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டோ நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ வந்து கேப்டன் ஸ்டீவ் அப்படிங்கிறவரு அவருடைய ஒரு காணொலியினுடைய ஒரு பகுதியை நம்ம இந்த இதுல போடுறோம், அதை நீங்க இப்ப பாருங்க. அந்த இந்த காணொலியில பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி காமிச்சிருப்பாரு. அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதா வந்து ஒரு கிரே டாட், அந்த தூரத்துல இருந்து பார்க்கும்போது ஒரு கரும்புள்ளி மாதிரி ஒரு இது தெரியும். அந்த கரும்புள்ளிக்கு பேர் என்னன்னா, அது ஆக்சுவலா கரும்புள்ளி அல்ல. நீங்க ஏற்கனவே இந்த வீடியோல இப்ப பாத்திருப்பீங்க, அது வந்து அதனுடைய பேர் வந்து ராம் ஏர் டர்பைன், அதாவது ராட் அப்படின்னு சொல்லுவாங்க, ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது. இந்த ராம் ஏர் டர்பைன் அப்படிங்கிறது வந்து 3 காரணங்களால இந்த ராம் ஏர் டர்பைன் என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே அந்த விமானத்தினுடைய ஒரு சைடுல என்ஜினுக்கு பின்னால இருக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ஓபன் ஆகி அது கீழே இறங்கி அதுல 2 பிளேடு இருக்கக்கூடிய ஒரு டர்பைன் இருக்கும், ஒரு காற்றாடி மாதிரி இருக்கும். இந்த காற்றாடி வந்து அந்த காற்றினுடைய ஏறக்குறைய 4000 RPM வேகத்தை சுழல ஆரம்பிக்கும். அப்படி சுழல ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, என்ஜின்ல வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3 விதமான செயல்பாடுகள் வந்து எல்லா விமானத்திலுமே இருக்கும். ஒண்ணு வந்து மெக்கானிக்கல், அதாவது வந்து நம்ம கையிலயோ அல்லது ஆபரேட் பண்றது, பெடல்ல ஆபரேட் பண்றது, இது வந்து மெக்கானிக்கல். அதற்கு அடுத்தபடியா ஹைட்ராலிக், அதாவது நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கையில ஆபரேட் பண்ணும்போது அது வந்து வேற ஒரு இடத்துல லிக்விட், அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆயில், அதுல வந்து அத பிரஷர் கொடுத்து அந்த ஆயில் வேற இடத்துல ஒரு பிரஷரை உண்டு பண்ணி அதை வந்து ஒரு விசை இயக்க வைக்கும், அது வந்து ஹைட்ராலிக்.
எலக்ட்ரானிக், இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக். அதாவது ஒரு பட்டனை நம்ம அமுத்துறோம் அப்படின்னா அங்கிருந்து ஒரு எலக்ட்ரானிக் சிக்னல் ஒரு கருவிக்கு போகும். அந்த எலக்ட்ரானிக் சிக்னல் என்ன பண்ணும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ராலிக் இந்த சிஸ்டத்தை வந்து ஆபரேட் பண்ணும். அந்த ஹைட்ராலிக் சிஸ்டம் இன்னொரு இடத்துல போய் ரக்கையவோ அல்லது பிளாப்பவோ அல்லது ஸ்லாஷ்னு சொல்லக்கூடிய ஒரு இதையோ அல்லது வந்து விமானம் வலதுபுறம் இடதுபுறம் திறந்திருக்காக இருக்கக்கூடிய அந்த விசை பகுதியவோ அதை வந்து மெக்கானிக்கலா ஆபரேட் பண்ணும். அப்போ ஒரு விமானம் வந்து நல்லபடியா கம்ப்ளீட்டா நல்ல சிறப்பா இயங்கணும்னா எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், மெக்கானிக்கல் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும், ஹைட்ராலிக் சிஸ்டம் கரெக்டா இருக்கணும். இத மூணையும் ஒருங்கிணைக்கக்கூடிய கம்ப்யூட்டருடைய அந்த ஃபியூஸ், அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே பக்காவா இருக்கணும். அந்த ட்ரீம்லைனர் 787 உட்பட எல்லா ட்ரீம்லைனர் விமானங்களுமே, போயிங் விமானங்களுமே இந்த மாதிரி ஒரு தரக்கட்டுப்பாடோட இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனாலும் இப்ப வந்து இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ரேட் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் டர்பைன், ராம் ஏர் டர்பைன் வந்து டிப்ளாய் ஆயிருக்கு, அது வந்து வெளியே வந்திருக்குது அப்படின்னா 3 விதமான கோளாறுகள் இந்த விமானத்தில் நடந்திருக்க கூடும். அதாவது இந்த அகமதாபாத் கிராஷ் ஆன விமானத்துல நடந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ அதுல வந்து இந்த முதல்ல வந்து இந்த பேர்ட் சீட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அகமதாபாத் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பறவைகள் அங்க இருக்குது. ஆனா அதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன பறவைகள், அதாவது புறா மாதிரியான பறவைகள். அப்படியே அது வந்து பேர்ட் சீட் ஆனாலும் 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆகுமா? அப்படி 2 என்ஜினும் ஃபெயிலியர் ஆனா அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த விமானத்துல இருந்து கரும்புகை, அதாவது அந்த டர்பைன்ல இருந்து அந்த என்ஜின்ல இருந்து வெளியே வரக்கூடிய புகை வந்து உள்ள அந்த பறவை போய் சிக்கி அது வந்து ஒரு கரும்புகையாக வெளியே வரும். அப்படி வெளியே வந்த மாதிரி தெரியல. அந்த மாதிரி எந்த இதுவுமே இந்த வீடியோல நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த வீடியோல இல்ல. அப்படின்னா பேர்ட் சீட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு. அதற்கு அடுத்தபடியா வந்து ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் ஆபீசர் வந்து அந்த லேண்டிங் கியரை மேல கொண்டு வரக்கு பதிலா பிளாப்பர் ரிட்ரீட் பண்ணிட்டாரோ, அதை தவறுதலா இழுத்துட்டாரோ அப்படின்னா அதற்கும் உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ தற்சமயம் வரக்கூடிய விஷயங்கள் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்றது இருக்கு. அப்படின்னா 3வது காரணம் வந்து 2 என்ஜினும் கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆயிருக்கணும். அது வந்து ஒண்ணு, அது வந்து தவறான, அதாவது வந்து ஃபியூயல் கண்டாமினேஷன் சொல்லுவாங்க. அதாவது அதுல நிரப்பப்பட்ட அந்த எரிபொருள்ல ஏதாவது அசுத்தங்கள் கலந்து அதன் காரணமாக 2 என்ஜினும் ஃபெயில் ஆயிருக்க கூடுமா அப்படிங்கிற ஒரு விஷயமும் இந்த இடத்துல சொல்லப்படுது. எதுவுமே வந்து இப்ப உறுதியான விஷயம் கிடையாது. எல்லாமே விமானத்துல வந்து நல்லா பயணம் பண்ணவங்க, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ், விமானம் பத்தி நல்லா தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அந்த ஃபியூயல் கண்டாமினேஷன் காரணமாக ஒருவேளை அந்த விமானத்துடைய 2 என்ஜின்களும் பழுதா இருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா இந்த எமர்ஜென்சி நேரத்துல இந்த ரேட் வந்து சுத்த ஆரம்பிச்சோன்ன என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 4000 RPM சுத்தும் போது அது வந்து விமானத்தினுடைய ஹைட்ராலிக் சிஸ்டத்துக்கும் எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்துக்கும் ஒரு பவரை கொடுக்கும். அந்த பவரை கொடுக்கும் போது ஏதாவது ஒருவேளை சிறு சிறு கோளாறுகள் இருந்தாலும் அது சரியாகி விமானம் மீண்டும் தன்னுடைய பழைய நிலை அடைந்து அது அந்த ஆபத்திலிருந்து அது தப்பிக்கக்கூடிய வாய்ப்பிற்காக இப்படி ஒரு எமர்ஜென்சி, அதாவது இந்த 3 எமர்ஜென்சியும் ஒட்டுக்கா வந்தாலும் அல்லது இந்த 3 எமர்ஜென்சியில ஏதாவது ஒரு அவசர காலம் வந்தாலும் இந்த ரேட் என்று சொல்லக்கூடிய ராம் ஏர் டர்பைன் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு அது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் பிரச்சனையை சரி பண்ணும். அதற்கு அடுத்தபடியா இந்த ஹைட்ராலிக் இதை வந்து ஓரளவு சரி பண்ணும். அப்போ இதுல வந்து இந்த ரேட் வந்து வெளியே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக முதல் 2 காரணங்கள் இல்லை அப்படிங்கும்போது அப்போ வந்து 3வது 2 என்ஜினும் ஏதோ ஒரு காரணத்தினால் ஃபெயிலியர் ஆகிறதா வந்து காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு வந்து கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர் இன்னொரு விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த விமானத்தோட சத்தத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த காணொலியை வந்து மறுபடியும் போட்டு காமிக்கிறாரு. அதை இந்த காணொலியை நம்ம இந்த இடத்துல போடுறோம், அதை நீங்க பாருங்க. இந்த காணொலியில அவர் அந்த விமானத்தோட சத்தம் வந்து, அதாவது விமானம் வந்து ஒலியின் வேகத்தில் ஜெட் விமானங்கள் இயங்கக்கூடியது. அப்போ அது நார்மலா வந்து டேக் ஆஃப் ஆகும்போது அதோட சத்தம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இதுல பாருங்க சத்தம் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னா அப்போ விமானத்துடைய என்ஜின்ல தான் ஏதோ கோளாறு ஆயிருக்கும் கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரி அவர் அதற்கு ஒரு திருமணமாக அந்த சத்தத்தையும் சொல்றாரு. அதற்கு அடுத்தபடியா அவர் 3வது விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தப்பி பிழைத்தவர் அந்த விஸ்வாஸ்குமார் அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து அவரு தப்பி பிழைச்சு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு டமால் ஒரு சத்தம் கேட்டுச்சுங்க, ஒரு டமால் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதற்கு அடுத்தபடியா அந்த விமானத்தில் இருக்கக்கூடிய லைட் எல்லாம் வந்து அணைந்து எரிந்தது, பிளிக்கர் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்போ இதையும் வந்து கேப்டன் ஸ்டீவ் என்ன சொல்றாருன்னா, இதுவுமே வந்து அந்த ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டர்பைன், ராம் ஏர் டர்பைன் டிப்ளாய் ஆகி அது வெளியே வந்து ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சனால அது வந்து அந்த விமானத்தினுடைய அந்த மின்சார கோளாறுகளை சரி செய்ய முயற்சி செய்த காரணத்தினால்தான் அந்த ஃபிளிக்கரிங் ஆச்சு. ஒட்டுமொத்தமா விமானத்துடைய மின்சாரம் கோளாறா இருந்ததுன்னா அது ஒட்டுமொத்தமா இருட்டாயிருக்கும். அப்படி நடக்கல. அப்போ கண்டிப்பாக இது வந்து 2 என்ஜின் வந்து பழுதான காரணத்தினால் தான் இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அவருடைய கருத்தை நம்ம வந்து இந்த இடத்துல உங்களுக்கு உங்க முன்னால இதை வைக்கிறோம். இதுல வந்து
மறுபடியும் நம்ம திரும்ப சொல்றது என்ன அப்படின்னா, இதுல எதுவுமே இறுதியான விஷயம் கிடையாது. ஆனால் இதுல ஏதாவது ஒரு காரணம் நிச்சயமாக விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பிளாக் பாக்ஸ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் டீகோட் பண்ணி அவங்க விரைவில் அறிக்கையாக கொடுக்கும் பொழுது நமக்கு முழுமையான விவரங்கள் தெரியும். இதுல மறுபடியும் ஏதாவது லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா இதை நம்ம கண்டிப்பா உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வரோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இதுல வந்து ஒரு புது சிக்கல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த டிஎன்ஏ ஐடென்டிபிகேஷன், அதாவது உடல்களை கண்டுபிடிப்பதில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு, அந்த சிவிலைசேஷன் நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, அந்த விமானத்துல வந்து 1,25,000 லிட்டர் வந்து ஒயிட் பெட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை ஆக்டைன் பெட்ரோல் அதுல வந்து நிரப்பப்பட்டிருந்தது. அந்த விமானம் போய் மோதுற போது அதுல வந்து என்ன ஆகும்னா தீப்பொறி பறக்கும். அந்த தீப்பொறியில அந்த பெட்ரோல் வந்து கம்ப்ளீட்டா, அதாவது நீங்க கணக்கு போட்டுங்க, இப்ப நான் சாதாரணமா வந்து நம்ம ரோட்ல வந்து பெட்ரோல் டேங்கர் போறத பார்த்திருக்கோம். அந்த பெட்ரோல் டேங்கர்ல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து 3000 3000 3000 மூணா போட்டிருப்பாங்க, அல்லது 4000 4000 4000 போட்டிருப்பாங்க. என்னன்னா அது 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அந்த டேங்க்லயும் ஒவ்வொரு பகுதியிலையும் 3000 லிட்டரோ அல்லது 4000 லிட்டரோ இருக்கும். அப்ப ஏறக்குறைய 4000 லிட்டர் ஒரு டேங்க் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, ஒரு டேங்கர் பெட்ரோல் லாரியில வந்து 12,000 லிட்டர் அப்படின்னா 1,20,000 அப்படிங்கும் போது ஏறக்குறைய 10 லாரி டேங்கர் பெட்ரோல் வந்து அந்த விமானத்தில் ஏற்றப்பட்டிருக்கிறது. அது அப்பதான் புறப்படுது. அடுத்த 11 மணி நேரத்துக்கு ஆவரேஜா இங்கிருந்து அங்க லண்டன் காட்விக் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு டைம் செலவாகும். ஒரே அட்ட ஸ்ட்ரெச்ல போறது, நடுவில் எங்கேயுமே இறங்குறது இல்லை. அப்போ அவ்வளவு எரிபொருள் நிரப்பின அந்த இது புறப்பட்ட அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ள அது விபத்துக்கு ஆகும் போது அந்த இடத்துல அவ்வளவு பெட்ரோல் அட் அ டைம்ல ஒரு பெரிய ஒரு தீ வெடிப்பு மாதிரி நடக்கும் போது, அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 4 அடிக்கு அந்த பக்கம் ஒரு 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 பொறி வருதுன்னா 4 அடிக்கு இந்த பக்கம் அந்த பெட்ரோலை ஓபன் பண்ணோம்னா அப்படிங்கிற செகண்ட்ல அது பிடிச்சிக்கும். அது வந்து ஒரே நேரத்தில் இப்ப நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த கேஸ் வந்து நம்ம ஆன் பண்ணும்போது நம்ம அந்த லைட்டரை வச்சு இது பண்ணுவோம். அந்த லைட்டர் சரியா ஆன் ஆகலைன்னா இந்த 2 ட்ரிப் 3 ட்ரிப் பண்றதுக்குள்ள கேஸ் நிறைய வந்திருக்கும். அப்போ 3வது ட்ரிப் ஃபிளிக்கர் ஆகும்போது அந்த கேஸ் பட்டீர்னு வெடிச்ச மாதிரி அது பத்தும். இது வந்து ஒரு சாதாரண ஒரு இத்தினூண்டு கேஸுக்கு இதுல 1,25,000 பெட்ரோல் ஒரே நேரத்துல பத்துச்சுன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு குண்டு வெடிச்ச மாதிரி அந்த இடத்துல ஒரு ஏறக்குறைய வந்து ஒரு 1000 டிகிரி 2000 டிகிரி செல்சியஸ் வந்து வெப்பம் அந்த இடத்துல உருவாகும். அந்த வெப்பத்தின் காரணமாக அந்த உடல்கள் எல்லாமே கருகி இருக்கு. விமானத்தினுடைய பாகங்கள் வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிதிலமாய் போயிருக்கு. அப்போ இந்த நேரத்தில் என்ன, விமானத்துடைய பாகங்கள் அதுக்கப்புறம் அந்த கறிக்கட்ட மாதிரி ஆனது, அந்த உடல்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்தனால அதையெல்லாம் தனியா பிரிச்சு அப்புறம் இவங்க என்ன பண்றாங்க, அவங்க யாரு ரிலேஷன்ஸ் இருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து அவங்களோட ஒரு பிளட் சாம்பிளோ அல்லது ஒரு திசுவோட சாம்பிள் எடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி இதுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ மேட்ச் பண்ணி எது கூட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த பாகங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பேக்ல போட்டு அவங்க கிட்ட வந்து அந்த ஈம கிரியைக்காக கொடுக்குறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேக்ல 2 தலையும் ஒரு உடல் பாகங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு அதுல அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்து ஐடென்டிஃபை பண்றதுல நிறைய சிக்கல்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்படி ஒரு இறந்தது ஒரு கோரமான விஷயம். இதுல ஒரு 241 பேர், இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட் 270 பேர். அப்ப ஏறக்குறைய 29 பேர் வந்து மருத்துவ மாணவர்கள். எல்லாருமே ஏறக்குறைய அந்த பேஷன்ஸ் வந்து ஒரு 5 பேரோ 10 பேரோ. அப்ப மிச்சம் பூராமே மருத்துவ எம்டி படிக்கிற மாணவர்கள், எம்பிபிஎஸ் படிக்கிற மாணவர்கள். இந்த எம்டி படிக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்லாம் ஆவரேஜா வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கட்டி தான் எம்டிக்கு அவங்க இது பண்ணணும். எம்பிபிஎஸ் படிச்சு அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் அவங்க டாக்டரா ட்ரைனிங் எடுத்து அதுக்கப்புறம் எம்டி வர்றவங்க. அவங்களுடைய குடும்பங்கள் பாவம் எல்லாருமே ஒரு 20 வயசு 27 வயசு 28 வயசு அந்த 30 வயசுக்குள்ள இருக்கிறவங்க. அவங்க அவ்வளவு பேருடைய குடும்பங்களுமே இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலையில, எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான ஒரு வேதனையில் அவங்க இருப்பாங்க. இந்த வேதனையான சூழல்ல இந்த இறந்தவருடைய குடும்பங்கள் வந்து அவங்களுடைய அந்த கடைசி அந்த ஈமக்கிரியை கூட செய்ய முடியாத ஒரு சூழல்ல அவங்களுடைய உடலை வந்து சரியான முறையில் அடையாளம் கண்டுபிடித்து ஈமக்கிரியைகளை செய்ய முடியாத ஒரு சூழல்ல இன்னும் அவங்களுடைய வேதனைகள் வந்து ரொம்ப அதிகமா தான் இருக்கு. இது நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு என்ன நம்ம சொல்ல முடியும், நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்ம வந்து கடவுளை இறைவனை வந்து அவங்க ஆத்ம சாந்திக்காக வேண்டதை தவிர நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அவங்களுடைய துக்கத்துல வந்து நாம ஏதோ ஒரு விதத்தில் பங்கு கொள்றோம். அதாவது நம்ம மனசுல வந்து அவர்களுக்காக நம்ம வந்து பரிதாபப்படும் போது, இறக்கப்படும் போது, அவர்கள் பட்ட வேதனையை வந்து நாம படும்போது நாம வந்து அவர்கள் துக்கத்துல அவங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நம்ம பங்கு கொள்றோம் அப்படிங்கிறதா உண்மை. விரைவில் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவிலேஷன், விமான போக்குவரத்து துறை எல்லாருமே வந்து மேற்கொண்டு இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காத அளவுக்கு இன்னைக்கு வந்து எல்லா பாராமீட்டர்ஸையும் அவங்க டைப் பண்ணிட்டு இருக்காங்க. அதனுடைய எதிரொலியாகத்தான் இன்னைக்கு வந்து இந்த விமானங்கள் எல்லாம் சின்ன ஒரு கோளாறா இருந்தாலும் உடனே விமானத்தை ரத்து பண்ணி அதை என்னன்னு சரி பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க போறாங்க. இதுல வந்து போயிங், அமெரிக்காவுடைய போயிங் அந்த கம்பெனியும் இதை வந்து அவங்களும் இதை வந்து எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதை மேம்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. நம்ம நாடும் இதை பத்தி முயற்சி பண்ணும். அமெரிக்கா அரசாங்கமுமே இதுல வந்து கண்டிப்பா ஈடுபாட்டோட்ட செஞ்சு மேற்கொண்டு எதிர்காலத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்காத அளவுக்கு கண்டிப்பா பாத்துக்குவாங்க அப்படின்னு நம்புறோம்.
இந்த காணொலியை நாம வந்து அந்த இறந்த ஆத்மாக்களுக்கு நாம சமர்ப்பிக்கிறோம். அனைவரும் நலமுடனும் வளமுடனும் இன்புற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி.